ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் மதன் ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யாவை வழக்கம் போல் பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுனா அப்படியே தலைகீழாக நடக்குதுங்க. ஐஸ்வர்யா விஷயத்தில் நம்ம ஐஸ்வர்யா மதனை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடுறாங்க. ஏண்டா ஃபோட்டோவை எடுத்து கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டா நான் அதை நம்பி நீ சொல்கிற சொல்லுக்கெல்லாம் நான் ஆடுவேன்னு நினச்சியா? நான் ஒன்றும் படிக்காத பொண்ணு இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு போலீஸ் வருவோங்கிட்ட அப்படின்னு சொல்லி மதனை மிரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மதனே ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாப்புல. நம்ம ஐஸ்வர்யா திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனை மதன் எடுக்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் ஐஸ்வர்யா மிரட்டில் மதனும் பயந்துடுறாப்புல அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இங்கே சூர்யா பார்த்திங்கன்னா மகா பேசுனதையே நினச்சி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் வீசிங் ப்ராப்ளம் வருது சூர்யாவுக்கு. வீசிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு இதாக வாயில் வச்சு பார்த்திங்கன்னா உருவாங்க இல்லைங்களா வீசிங் மிஷினு. ஸோ அதை தான் தேடுறாப்புல. ஸோ நம்ம மகா தான் ஏற்கனவே எல்லா இடத்துலையுமே அந்த வீசிங் இது வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ ஆஃபீஸ்லேயும் டேபிள்லேயே ஒன்று வச்சுருக்குறாங்க. அதை எடுத்து பார்த்திங்கன்னா வாயில் வச்சு உறிஞ்சிக்கிறாப்புல, சரியாயிடுது. ஸோ மகா பண்ண விஷயத்தை நினச்சி பார்க்குறாப்புல நம்ம சூர்யா. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா தனியாக உட்காந்து ரூமில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு சித்ரா தேவி ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா கண்டுக்கவே இல்லை. கடைசியாக பக்கத்தில் போயிட்டு நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன கண்டுக்கவே இல்லை அப்படிங்கும்போது என்ன வேணும் இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கௌதம் எங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, கௌதம் ஒன்றும் நான் புடவையில் முடிஞ்சு வைக்கல, இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்பான், போய் வெளியில் தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன தெல்லாவட்டா பேசுகிற அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. ஆனால் கௌதம் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சித்ரா தேவியோட கையை பிடிச்சி தனியாக இழுத்துட்டு போயிட்டு, நீங்களும் என்னம்மா அவகிட்ட பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு போகிறீங்க, நம்ம பதிலுக்கு பதில் பேசினா நம்ம மானம்தான் போகும் அப்படின்னு சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே கௌதம் பார்த்திங்கன்னா மதனுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. ஆனால் மதனோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆக மொத்தத்தில் மதன் பயந்துட்டாப்புல அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி போக என்ன நடக்க போகுதுன்னு.